செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் சபேசின் ஓர் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு போட்டியாளராகும். இலங்கையில் இருந்து சென்று இந்தியாவில் தனது திறமையை நிரூபிப்பதற்காக அவர் அயராது பாடுபட்டு வருகின்றார். தனக்கு சங்கீதத்தில் இருக்கின்ற திறமையை வெளிக்காட்டுவதற்கு கிடைத்த வாய்ப்பை அவர் துணிச்சலாக பயன்படுத்துகின்றார். டிக்கெட் டு பினாலியில் அவர் வெற்றி நாயனாக தொடர்ந்தும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெறக்கூடியவராக இருக்கின்றார். அவருக்காக நடுவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இலங்கையில் இருந்து அவர் இந்தியாவுக்கு சென்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்ட பொழுது பலர் அவரை இகழ்ந்து பேசினார்கள். இவர் எந்த அளவு வெற்றியாளராக மாறுவாரா, இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று பலரும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். இருந்தாலும் அவர்களின் இணையதள கருத்துக்களுக்கு அப்பால் என்னால் சாதிக்க முடியும் என்ற ஒரு சாதனையாளனாக திவினஸ் மாறியிருக்கின்றார். அந்த வகையில் அவருக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தியதால் தற்பொழுது இறுதிச் சுற்றுக்குள் நுழைந்திருக்கின்றார். ஓல்ட் இஸ் கோல்ட் என்ற சுற்றில் அவர் வெற்றி நாயகனாக மாறியிருப்பது பலராலும் பாராட்டக்கூடிய ஒரு விடயமாகும். தொடர்ந்தும் திவினஸின் நிலைமை தொடர்பாக லைவ் தமிழ் செய்திகள் உங்களுக்கு அறியத்தர காத்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்தும் எங்களுடைய செய்திகளுடன், அதாவது சரிகமபா செய்திகளுடன் இணைந்திருங்கள்.